இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேவுரு மாவு எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து என்னோடய பேபிஸ்க்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு பதில் கடலைப்பருப்பு இல்லைனாக்கா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஆயில் போட்டு வாட்டர் போட்டுன்னு இருக்கேன். ஸோ கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணுறேன். சால்ட் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம இப்போ ரோட்டி எல்லாம் நம்ம செய்யும் போது எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ சேம் மெத்தடு தான் யூஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ஸோ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் வளவலானே இருக்கட்டும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தட்டுறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வளவலானே இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ தவா வந்து காய்ந்தவில்லை அப்படியே வந்து ரொம்ப கெட்டாக பெஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தட்டுறதுக்கு வந்து வராது. கொஞ்சம் வளவலான்னு கூட ரொம்ப தின்னாகவும் தேவையில்ல, ரொம்ப வந்து திக்காகவும் தேவையில்ல. ஸோ இந்த அளவுக்கு வந்து தட்டி விட்டுக்கணும். ஸோ ஒரு தோசை பாத்திரத்தில் வந்து தட்டி விட்டுக்கணும். ஸோ தட்டி விட்டுக்கிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இப்படி சும்மா கையில் வச்சுக்கிட்டு, பிகாஸ் நம்ம வந்து ஆயில் போட போகிறது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பாயில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எப்படியும் கட் பண்ணி தான் போட போகிறோம். இந்த பக்கம் இப்படியே கூட கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரோட்டி மாதிரி எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி எடுத்துடுங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து இப்படி கட் பண்ணி வைங்க. அது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வேகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது ஆற வச்சிடணும். நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரிமைனிங்கும் வந்து பண்ணிக்கலாம். பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இது மாதிரி நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டும். இது வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. போனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைமில் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி எடுத்துக்கிட்டு மிக்சியில் வந்து போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கிட்டு மிக்ஸி பண்ணிக்கணும். மிக்ஸி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வரணும். எள்ளு வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடானாவே போதும். ஸோ வெல்லம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் வந்து இந்த மாதிரி இடிச்சு வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி வந்து மிக்சியில் வந்து போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இன்னொரு வாட்டி இப்படி மிக்சியில் போடுங்க. ஜஸ்ட் ஒரு இப்படி க்ரஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படி உருண்டை பிடிச்சி வேண்டியது தான். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போட்டுட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சூட்டில் வந்து ஆறிடும். அப்புறமா இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் கொஞ்ச நேரம் விட்டிங்களானாக்கா. ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
ஸோ நான் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போ 3 days ஒன்ஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்னோடய குட்டீஸோட ஃபேவரட் ஆக்சுவலி இது. கடையில் கிடைக்கிற பேக்கரி கடையில் ஸ்வீட்ஸ் கண்ணா அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் கண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி எள்ளு உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.